வெல்கம் டு எடியூஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு 9th மார்ச் 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன ஓவரால் கண்டக்டா பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நேஷனல் நியூஸ், பேங்கிங் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ், சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ், டிஃபென்ஸ் நியூஸ், ஸ்கீம் நியூஸ் அண்ட் எக்கனாமி நியூஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் அர்ஜுன் முண்டா launches agriculture integrated command and control center in New Delhi. ஸோ நம்மளோட யூனியன் மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரான அர்ஜுன் முண்டா வந்து என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு கமாண்ட் சென்டர் வந்து டெல்லியில இருந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இது கமாண்ட் சென்டர் எதுக்குன்னா பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் காண்டி. ஸோ இந்த கமாண்ட் சென்டர் மூலமா வந்துட்டு நமக்கு வந்து நேஷனல் வீட் ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், சர்வீஸ், ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்போ கால் பண்ணாலும் அந்த அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை பத்தி கிளாரிஃபை பண்ணி ரியல் டைமா அவங்களுக்கு அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு. நமக்கான செகண்ட் நியூஸ் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மெக்வால் இனாகிரேட்ஸ் டிஜிட்டல் எக்ஸிபிஷன் சுபாஷ் அபிநந்தன் அண்ட் நேஷனல் அச்சீவர்ஸ் ஃபவுண்டேஷன் டே. ஸோ நம்மளோட நேஷனல் அச்சீவர்ஸ் ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு நம்மளோட எக்ஸிபிஷன் வந்துட்டு இந்த நேஷனல் அச்சீவர்ஸ் மியூசியம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷன் நேம் வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா சுபாஷ் அபிநந்தன். ஸோ இதை வந்துட்டு இனாகிரேட் எதுக்கு யார் இனாகிரேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட யூனியன் மினிஸ்டர் அர்ஜுன் ராம் மெக்வால் தான் இனாகிரேட் பண்ணிருக்காரு. ஸோ இது வந்துட்டு நேஷனல் அச்சீவர் ஆஃப் இந்தியாவோட 134வது ஃபவுண்டேஷன் டே அன்னைக்கு தான் இந்த எக்ஸிபிஷன் நடத்துறாங்க உங்களுக்கு. சோ இது வந்து யாரோட விதமா ட்ரிபியூட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, சுபாஷ் சந்திர போஸோட நேம்ல தான் இந்த எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்றாங்க. சோ அவங்களோட லெகசி, அவங்களோட இதை வந்து ட்ரிபியூட் பண்ற விதமா தான் இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க உங்களுக்கு. ஸோ நேஷனல் அச்சீவர்ஸ்ன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட முக்கியமான, அதாவது நம்ம ஹிஸ்டரியில முக்கியமான டேட்டாஸ் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா நேஷனல் அச்சீவர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எப்ப ஃபோன் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா, மார்ச் 11, 1989 கல்கட்டால வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் அச்சீவர்ஸ் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு. நமக்கான தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் டு லான்ச் விடோ ரீமேரேஜ் ப்ரொமோஷன் ஸ்கீம் ₹2 lakhs இன்சென்டிவ் டு என்ஹான்ஸ் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சோ நம்ம ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு புது டைப் ஆஃப் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன டைப் ஆஃப் ஸ்கீம் பாத்தீங்கன்னா, விடோ ரீமேரேஜ் ப்ரொமோஷன் ஸ்கீம். சோ இந்த ஸ்கீம் மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விடோ உமன் இருக்காங்கன்னா அவங்க ரீமேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 lakhs வந்துட்டு அந்த ஸ்கீம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து காசு தருவாங்க. சோ இது வந்துட்டு இப்ப கரண்ட் சீஃப் மினிஸ்டர் சம்பி சோரன் தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு. சோ இது மூலமா அந்த பர்சன், அந்த உமனோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கான ஃபோர்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் அனௌன்சஸ் வேவியர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பில்ஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் வித் பிரைவேட் டியூப்வெல்ஸ். நம்ம உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் பில் ஃபார் த ஃபார்மர்ஸ் ஃபார் பிரைவேட் டியூப்வெல்ஸ். சோ ஃபார்மர் வந்து பிரைவேட்டா டியூப்வெல்ஸ் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கான எலக்ட்ரிக்கல் பில்லை வந்துட்டு ரிமூவ் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா அவங்களுக்கு வந்து பினான்சியலா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ஸ்கீம். சோ இந்த பட்ஜெட் 2024 பட்ஜெட்ல இதுக்காண்டி 1,800 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. சோ நமக்கான ஃபிஃப்த் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, NPCI இன்டர்நேஷனல் பேமெண்ட் லிமிடெட் போன்பே பார்ட்னர் வித் டு ஃபெசிலிட்டேட் கிராஸ் பார்டர் UPI டிரான்சாக்ஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் நேபாள். சோ நம்மளோட NPCI, அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, போனிபே பேமெண்ட் சர்வீஸ் கூட கொலாபரேட் பண்ணி நேபாளல இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஈஸி பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா நமக்கு அவங்களுக்கு வந்துட்டு வணிகம் வந்துட்டு ஸ்மூத்தா நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நமக்கான ஃபிஃப்த் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லான்ச்சஸ் மெஷின் லேர்னிங் அண்ட் AI டெக்னாலஜி ஹப் இன் கொலாபரேஷன் வித் T-Hub ஹைதராபாத். சோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, T-Hubன்றது ஒரு ஹைதராபாத் பேஸ்ட் வந்துட்டு ஒரு சயின்ஸ் அண்ட் AI சம்பந்தமா பண்ற ஒரு லேப் மாதிரி. சோ அந்த அவங்க கூட வந்து கொலாபரேட் பண்ணி மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கான செப்பரேட் லேப் வந்துட்டு இந்த ஹைதராபாத்ல வந்துட்டு ஆரம்பிக்க போறாங்க. சோ இது மூலமா நம்ம வந்து ஃபியூச்சர்ல நமக்கு இந்தியாவுக்கு தேவையான AI அண்ட் மெஷின் லேர்னிங்கான சப்போர்ட் வந்து இது மூலமா நம்ம வந்து எடுத்துக்கலாம்ன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கான செவன்த் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹர்தீப் சிங் பூரி இனாகிரேட்ஸ் 5th ONGC பாரா கேம்ஸ் கமெண்ட்ஸ் பாரா அத்லெட்டிக் டிட்டர்மினேஷன். சோ நம்ம ஹோம் மினிஸ்டரான கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் மினிஸ்டரான ஹர்தீப் சிங் பூரி வந்து என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ONGCயோட பாரா கேம்ஸ் வந்து நியூ டெல்லி லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து 5th எடிஷன். சோ ONGC வந்து வருஷம் வந்துட்டு பாரா கேம்ஸ் அவங்க தனியா கண்டக்ட் பண்றாங்க அவங்க சார்பில். சோ இந்த ஈவெண்ட் வந்து தியாகராஜ சைடுல தான் நடக்க போகுது உங்களுக்கு. சோ யாரோட, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் கீழே வர ONGC தான் இதை வந்து நடத்த போறாங்க உங்களுக்கு. சோ இதுல வந்து நிறைய பாரா அத்லெட்டிக்ஸ் வந்து கலந்துக்குவாங்க. டோட்டலா வந்து 371 அத்லெட்ஸ் வந்து கலந்துக்குவாங்க, இன்க்ளூடிங் 249 ONGCs. ONGCல வேலை பார்க்கறவங்க இதுல வந்து கலந்துக்குவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க.
நமக்கான 8th current affairs பாத்தீங்கன்னா US and Indian Coastal Guard launches Sea Defenders 2024 joint exercise in Indo-Pacific region. So நம்ம US Coastal Guardம் நம்ம Indian Coastal Guardம் Sea Defender 2024 என்ற ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்துட்டு கண்டக்ட் போறாங்க உங்களுக்கு. சோ இது வந்து இந்தியாவில் நடக்க போகுது. சோ இது மூலமா நமக்கு வந்துட்டு இது எதை காட்டுதுன்றது பாத்தீங்கன்னா டீப்பனிங் ஸ்ட்ராட்டஜி டைஸ் பிட்வீன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் நமக்கும் வந்துட்டு என்னென்ன டைப் வந்து டைஸ் இருக்குது, நமக்கும் அவங்களுக்கும் வந்து என்னென்ன வந்துட்டு ஒத்து போகுதுன்ற மாதிரி இந்த எக்ஸசைஸ்ல வந்துட்டு அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. நமக்கான 8th current affairs பாத்தீங்கன்னா UBS forecast moderation in India's GDP growth for financial year 25-26. சோ உங்களோட UBS forecast வந்து இந்தியா GDP வந்து growth ஆகும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ எவ்வளவு % growth ஆகும்ன்றது சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா 7% இன்கிரீஸ் ஆகும் 25 to 2025ல and 2026ல 6.8% இருக்கும்ன்றத இந்த UBS predict பண்ணிருக்காங்க உங்களுக்கு. நமக்கான 10th current affairs பாத்தீங்கன்னா Ministry of Women and Child Development initiate national wide Poshan Pakwada for nutrition awareness. சோ நம்ம Ministry of Women and Child Development என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா Poshan Pakwadaன்ற ஒரு நேஷனல் வைட் கேம்பெயின் வந்து March 9 to 23ல கண்டக்ட் பண்ண போறாங்க. இது ஒரு 15-day celebration. சோ இதுல வந்து என்ன சொல்ல போறாங்க பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் அவேர்னஸ் எவ்வளவு முக்கியம், டயட்டரி பிராக்டிஸ் எவ்வளவு முக்கியம் ஒரு உமன் ஹெல்த்துக்குன்றத இந்த செலிப்ரேஷன் மூலமா அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ இந்த Poshan Pakwada aims to emphasize the importance of nutrition and promote healthy eating based through Jan Anmodan, Jan Bhagadaри public movement and participation. So the Jan Anmodan, Jan Bhagadaри என்ற ஒரு public participation ஒரு ஈவென்ட் மூலமா இந்த நியூட்ரிஷன் அவேர்னஸ் அவங்க வந்து கிரியேட் பண்ண போறாங்க. சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு அவ்வளவுதான்.